ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் போங்க. கூகுள் குரோமில் போயிட்டு வந்து கட் அவுட் ப்ரோ பாஸ்போர்ட்னு சொல்லியிருக்கு பாருங்க ரெண்டாவதாக. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாகவே இருக்குது கட் அவுட் ப்ரோன்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இதில் கிரியேட் ஜியோ ஒன் ப்ரொஃபஷனல் பாஸ்போர்ட் ஃபோட்டோ என்று சொல்லி வருது பாருங்கள். வித் சிங்கிள் கிளிக் ஒன் 1 செகண்ட்னு சொல்லி வருது. ஸோ அந்த வகையில் பாருங்கள் இதில் அப்லோட் இமேஜ்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த வகையில் வந்து நான் அந்த அப்லோட் இமேஜ்ன்ற வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளே போகும், அதாவது கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போனோன்னா நான் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதான் ஃபோட்டோ பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து வேறு ஒரு சேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நான் எக்ஸல் சைஸையே கொடுக்குறேன். அதில் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸே கொடுங்க. ஸ்மால் மீடியம் அது ஒன்றும் தேவையில்லை. அதை கொடுத்தோன்னே வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும் பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி ஒயிட் கலரில் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இதில் வந்து பாருங்கள் மேலே பேப்பர் சைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கல வந்து அது என்ன மாதிரி வரணும்னு சொல்லி, அதாவது நீங்கள் இப்போ பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க தானே, அந்த வேலை இப்போ இண்டிவிஜுவல் சிங்கிள் ஃபோட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபோட்டோ வரும். அதில் நீங்கள் டிக் பண்ண ஒவ்வொரு ப்ரீவியும் வந்து உங்களுக்கு இங்கே சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும் பாருங்கள். நான் ஒவ்வொன்றையும் வந்து கிளிக் பண்ண சைட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிக்கொண்டே இருக்குது. 7x5 இன்ச்சுன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. லீகலில் பாருங்கள், லீகல் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சிங்கிள் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு நாடுகள் தந்திருக்காங்க. ஆஸ்திரியா, பங்களாதேஷ், பெல்ஜியம் அப்படின்ற மாதிரி வேர்ல்டில் இருக்க எல்லா நாட்டு இதுவும் வந்து உங்களுக்கு தந்திருக்கான். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எந்த மாதிரி வந்து இருக்குது இதில். ஸோ நான் அந்த வகையில் வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை வந்து நான் இதில் வந்து செலக்ட் பண்ணேன், அதாவது யூஎஸ்ஏ செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் அதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதும் இருக்குது பாருங்கள். நாங்கள் கலரை சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் எதுலேயும் போட்டு செய்யக்கிறது வந்து உங்களுக்கு சரியான டைம் எடுக்கும். ஸோ இந்த ஆப்பில் செய்யக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லை, இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த உங்களுக்கு வந்து கோட் போட்டு, அதாவது கோட் போடணுமா, மென்ஸுன்ற கோட் போடணுமா, இல்லை உமன்ன்ற கோட் போடணுமா, இல்லை சில்ட்ரன்ற கோட் போடணுமா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குங்க பாருங்கள். மேலே உமன், மென்ஸ், சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கு கோட் வேணுமென்றாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை ஒரிஜினல் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரிஜினலாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். கஸ்டம் சைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளலாம். இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ நான் அதில் டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. நான் இப்போ யுனைடெட் கிங்டம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அவங்கள வந்து இப்படி தான் 3.5x4.5 என்ற மாதிரி தான் அவங்கள வரும். இங்கே சைட்டில் பாருங்கள் டவுன்லோட் ஹெச்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹெச்டியில் வேணும்னு சொன்னால் டவுன்லோட் ஹெச்டியில் போய் அங்கே சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜேபிஜின்னு வரும். ஜேபிஜியை வந்து ஃபுல்லாக இமேஜ் குவாலிட்டி வந்து 100க்கு வைங்க. 100க்கு வச்சுட்டு டவுன்லோட்டை கொடுங்க. டவுன்லோட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் லொக்கின் கேட்கும். இதில் வந்து உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் அதில் கூகுள் இருக்குது பாருங்கள். கூகுளும் ஃபேஸ்புக்கும் இருக்குது. நான் கூகுளில் கொடுக்குறேன். கூகுளில் கொடுத்தோன்னே இதில் இந்த இமெயில் ஐடியாண்ட கன்ஃபார்ம் பண்ணினோன்னே எனக்கு ஒரு இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த பாருங்கள், வெல்கம் டு கட் அவுட் ப்ரோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த வகையில் வந்து ஆல்ரெடி உங்களோட வந்து சைன்இன் ஆகினா டவுன்லோட்டை கொடுங்க. டவுன்லோட் ஹெச்டியை கொடுத்தோன்னே இது ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இது iOS-ன்றபடினால இப்போ நான் இதில் ஓப்பன் இன்னுன்னு சொல்லி அதை கொடுக்குறேன். அதை கொடுத்தோன்னே இப்போ இதில் கீழே பாருங்கள் நான் சேவ் டு டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் பாருங்கள் சேவ் டு டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நான் அந்த சேவ் டு டாக்குமெண்ட்ஸாக கொடுத்தோன்னே வந்து இப்போ ஓப்பன் பண்ண கேட்கும். அப்போ நான் சரின்னு போட்டுட்டு அதில் ஓப்பன் இன் டாக்குமெண்ட்ஸை வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து டிக் பண்ணுறேன் பாருங்கள். டிக் பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு நான் க்ரியேட் பண்ண ஃபோட்டோ வந்து பாருங்கள் எனக்கு கிளாரிட்டியாக வந்து எனக்கு வந்திருக்கு. எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே வடிவாக வந்து வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.